வணக்கம். வேளாண் ரத்னா டாக்டர் நா. ரங்கராமானுஜம் எழுதின வாழ்வில் வள்ளுவம் புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களைத்தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். 2000 வருஷத்து பழமையான ஞானம் இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு துணையா இருக்கணும்னு பார்க்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடுவோம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைய பரபரப்பான உலகத்துல மொபைல்ல வர்ற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனுக்கும் பதற அளவுக்கு நம்ம மனசுல ஒரு விதமான கவலை, ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இதை எப்படி தாண்டி வர்றது? ஆச்சரியம் என்னன்னா, இந்த கேள்விக்கான விடை நம்ம திருக்குறள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? தொடர்ந்து கேளுங்க. இந்த அலசல்ல நாம எப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம்னா, ஒரு சிறு அறிமுகம், அப்புறம் திருக்குறளோட அடிப்படை தத்துவம், மனக்கவலைக்கு என்ன தீர்வு, காலப்போக்கில் இந்த தத்துவம் மற்ற இலக்கியங்களோட எப்படி பாலமா இணையுது, அப்புறம் அருட்பெருஞ்சோதி, கடைசியா இன்றைய நவீன வாழ்க்கைக்கு இதோட தேவை என்ன, இத பத்தி தான் நாம சுருக்கமா பார்க்க போறோம். சரி, முதல்ல வாழ்வில் வள்ளுவம் நூலோட அறிமுகத்தை பார்த்துருவோம். டாக்டர் ரங்கராமானுஜம் அவங்களோட இந்த நூல் சாதாரணமா மத்த உரை நூல்கள் மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு பாலம். அதாவது திருக்குறளை ஒரு தனித்தீவா பார்க்காம அத பரந்து விரிந்த தமிழ் இலக்கிய கடலோட இணைக்கிற ஒரு அற்புதமான பாலம். ஒரு பழமையான பிரம்மாண்டமான கோவில மனசுல கற்பனை செஞ்சுக்கோங்க. குறளோட கருத்துக்கள் எப்படி மத்த பழைய இலக்கியங்கள்லயும் ஆணிவேரா எதிரொலிக்குது அப்படிங்கறத இந்த நூல் ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. அடுத்ததான் நம்ம பயணத்தோட முதல் அத்தியாயம், கடவுள் வாழ்க்கு. இதோட அடிப்படை தத்துவம் என்னன்னு பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? உலகத்துல நம்ம எந்த ஒரு புது விஷயத்த தொடங்கினாலும் சரி, ஒரு குழந்தை முதல்ல பள்ளிக்கூடத்துல அடி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு விவசாயி தன் நிலத்துல விதைய விதைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே இறைசக்தியை உணர்ந்துதான் தொடங்கப்படணும். எழுத்துக்களுக்கு எப்படி அப்படிங்கறது அடிப்படையோ, அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட இயக்கத்துக்கும் அந்த பரம்பொழுதான் அடிப்படை. இப்போ அந்த மனக்கவலைக்கான தீர்வுக்கு வருவோம். குறள் 7. தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த வரிகளை கொஞ்சம் ஆழமா உள்வாங்கி பாருங்களேன். தனக்கு நிகரில்லாத அந்த பரம்பொருளோட திருவடிகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் மனக்கவலைகள் நீங்கும். மத்தவங்களுக்கு அந்த துயரத்தை தாண்டி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு வள்ளுவர் ஆணித்தரமா சொல்றார். இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை சரணடைதல். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை கவலைகளையும் குழப்பங்களையும் அந்த உன்னதமான இறை சக்தி கிட்ட முழுமையா எவ்வித நிபந்தனையும் இல்லாம ஒப்படைச்சிடணும். இதுதான் நம்ம மன அமைதிக்கான ஒரே அருமருந்து அப்படிங்கறத ஆசிரியர் இங்க ரொம்ப தெளிவா பதிவு செய்றார். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இலக்கிய பாலம். வள்ளுவர் சொன்ன இந்த தத்துவம் அதோட நின்னுடலங்க. சங்க காலத்துல திருக்குறள தொடங்கின இந்த பயணம் 5ஆம் நூற்றாண்டுல திருமந்திரம், 9ஆம் நூற்றாண்டுல திருவாசகம், அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல திருவருட்பா வரைக்கும் எப்படி தொடர்ந்து பயணிச்சிருக்குன்னு ஒரு காலக்கோடு போட்டு பார்க்கலாம். காலங்கள் எவ்வளவோ மாறினாலும் இறை சக்திய பத்தின அந்த அடிப்படை தத்துவம் நம்ம தமிழ் மண்ல கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இங்கே ஒரு அற்புதமான ஒப்பீட்டை கவனிங்க. திருக்குறளோட 350வது குறள், பற்றுக பற்றற்றான் பற்றினை. இதையும் நம்மாழ்வாரோட திருவாய்மொழியில வர்ற பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் அப்படிங்கிற வரியையும் ஒப்பிட்டு பாருங்க. எந்த பற்றுமே இல்லாத உருவமற்ற அந்த பரம்பொருளை பத்தின குறளோட அதே சாராம்சம் எப்படி அடுத்து வந்த இலக்கியங்கள்லயும் கொஞ்சம் கூட பிசகாம பொருந்தி போகுது பாத்தீங்களா? இதுதான் ஆச்சரியம். நம்ம அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் இறை சக்திய ஒவ்வொரு கோணத்துல பார்த்தாங்க. திருமூலர் உள்ளே ஒளிரும் ஜோதியா பார்த்தார். நம்மாழ்வார் உருவமற்ற ஒரு சக்தியா பார்த்தார். மாணிக்கவாசகரோ ஒருபடி மேல போய் வானாகி மண்ணாகின்னு பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறதா வியந்து பாடினார். ஆனா இந்த அத்தனை பார்வைகளுக்கும் அஸ்திவாரம் என்னவோ நம்ம திருக்குறள் தான். பிற்காலத்துல வந்த பாரதியார் இதை இன்னும் விரிவுபடுத்தி இயேசு, அல்லாஹ், பரமபிதா என எல்லா மதங்களோட இறைவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாட்டை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினார். இப்போ வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி பார்வையை நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோம். உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் அப்படின்னு திருவருட்பால பாடுறாரு வள்ளலார். இதோட அர்த்தம் புரியுதா? அந்த பழங்காலத்து இறைசக்தி தத்துவம் காலப்போக்குல எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு கருப்பொருளா, அதாவது அன்பே சிவம்னு உருமாறி வந்திருக்குன்னு இது நமக்கு உணர்த்துது. தூய்மையான அன்பால மட்டும்தான் அந்த பரம்பொருளை அடைய முடியும். சரி, இப்போ நம்ம பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய தேற்றம். அதாவது இதிலிருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்? இவ்ளோ ஆழமான விஷயங்களை பேசணுமே,
இத இன்றைய பிஸியான உலகத்துக்கு எப்படி பொருந்தோம்? சொல்லப்போனா நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டை விட இந்த ஆன்மீக தொடர்பு இன்னைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒண்ணுங்க. நாம எல்லாரும் நாள் முழுக்க வைஃபை சிக்னலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மனசுக்கு தேவையான அந்த ஆன்மீக சிக்னலை சுத்தமா மறந்துட்டோம். பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலை பார்க்கறவங்க கூட இப்போலாம் தியானம் செய்யறத நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஏதோ ஃபேஷனுக்காக பண்ற சடங்கு இல்லைங்க. அது நவீன காலத்துல நம்ம மனசு உயிர் வாழ தேவையான ஒரு விஷயம். அந்த உயர் சக்தியோட நாம ஏற்படுத்துற தொடர்பு தான் எப்படிப்பட்ட மன அழுத்தத்தையும் கவலைகளையும் தடிப்பு பொடியாக்குற வல்லமைய தரும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளை போக்க அந்த பரம்பொருளோட உங்களுக்கான தினசரி ஆன்மீக தொடர்பு நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? அதற்கான வழியே இன்னைக்கே இப்பவே தேடத் தொடங்குங்க. உங்க மனக்கவலைகள் பனி மாதிரி விலகிறத நீங்களே கண்டிப்பா உணர்வீர்கள். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு இந்த நூலோட அலசல நாம நிறைவு செய்வோம். சிந்தனையை செயல்படுத்துங்கள்.